வணக்கம். பண்ணை வீடு அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய தகவல். ஒரு பண்ணை வீடு அமைக்கிறதுக்கு முன்ன ஒரு சின்ன பட்டியல் ஒன்று போட்டுடுங்க. என்னெல்லாம் உங்கள் பண்ணைக்கு தேவை சொல்லி. வெறும் நிலமும் அதுக்கு வேலி மட்டும் பண்ணை ஆகாது. உங்கள் பண்ணை உண்மையிலே அழகாக இருக்கணும்னா அதில் மற்ற உயிரினங்கள் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு மாடு ஒரு கன்றுக்குட்டி, இல்லை 2 மாடு ஒரு கன்றுக்குட்டி, ஒரு 7-8 ஆடு, செம்மறி ஆடு கொஞ்சம், வெள்ளாடு கொஞ்சம் வாத்து, கோழி, இந்த மாதிரி பல உயிரினங்கள் இருந்தால் தான் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் அதை தன்னையே காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்கு தெரியும். நம்ம சின்ன சின்ன வசதிகள் தான் அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றது நீங்கள் கொஞ்சம் ஒரு புரிதல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு நிலம் இருக்குது, அதுக்கு வேலி இருக்குது. இப்போது நிலத்தில் நீங்கள் பயிரிடணும்னு சொன்னாலும், இல்லை ஆடு மாடு இல்லை நீங்களே இருக்கணும்னு சொன்னாலும் அதுக்கு தண்ணி தேவை. அப்போது அந்த தண்ணியை எரிக்கிறதுக்கு ஒரு கருவி தேவை. அந்த கருவி இயங்கிறதுக்கு மின்சாரம் தேவை. அதே மாதிரி ஆடு மாடு கோழி வாத்து இதெல்லாம் இருக்குன்னா அதுங்களுக்கு உணவு வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு மாடு நீங்கள் வைக்கிறீங்கன்னா எவ்வளோ இடம் தேவைப்படும்? வெறும் மாட்டுக்கு இடம் பத்தாது, அதுக்கு ஒரு வைக்கப்போருக்கு கொஞ்சம் இடம் வேணும். நீங்கள் ஆடு மாடு உள்ளே வைக்கிறீங்கனாலே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இதுக்கு நீங்கள் விடுமுறையெல்லாம் எடுக்க முடியாது. 24 மணி நேரம் உங்கள் பண்ணையில் யாராவது இருந்துக்கினே தான் இருக்கணும். ஏன்னா ஆடு மாடு எல்லா நாளும் அதுக்கு தீவனம், அதுக்கு பராமரிப்பு எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ஆடு மாடு வளர்க்குறீங்க சொன்னால் அதுக்கு உங்களுக்கு 24 ஹவர்ஸ் டெடிக்கேட்டட் மேன் பவர் இருக்கணும். அப்போது அந்த மேன் பவர் உங்களுக்கு பார்த்துக்க போகிறாங்க சொன்னால் அந்த மேன் பவர் ஏதோ வேலைக்கு காலையில் நைட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க அங்கேயே அதே இடத்துல தங்குற மாதிரியே இருந்தால் தான் ரொம்ப நல்லா ஒரு பண்ணை விட நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றது நீங்கள் உள்வாங்கிட்டு முதல்ல ஒரு பட்டியல் போட்டுட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குது, இந்த சேலஞ்சை எப்படி பூர்த்தி பண்ண போகிறோம்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 இல்லை 4 வருஷத்தில் ஒரு அழகான பண்ணை வீடு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அது மிக அருமையாக, ஏன்னா அது செல்ஃப் சஸ்டைனபிள். இப்போ ஆடு மாடு இருக்குன்னா நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆட்டோமேட்டிக் ஆகிடுது. ஏன்னா மாட்டு கோமியம் இருக்குது, ஆட்டு புழுக்கை இருக்குது, மாட்டு சாணம் இருக்குது, கோழி கழிவுகள் இருக்குது. இது அனைத்துமே உங்கள் மண்ணுக்கு போகுது. ஸோ அந்த மண்ணில் உருவாகிற அந்த சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோழி சாப்பிட்டுட போகுது. ஸோ அது ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் யூனிட்டாக ஆகிடும். அதுக்கு அதெல்லாம் தேவை. பண்ணுறதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்புங்க, இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 இல்லை 4 வருஷத்துக்குள்ளே ஒரு அமோகமான ஒரு பண்ணை வீடு உங்களுக்கு அமைஞ்சிரும். அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.